கணவனை இழந்த ஒரு பெண் தனது ஒரே மகனுடன் வாழ்ந்து வந்தாள். அவள் ஒரு கண்ணில் மட்டும் பார்வையற்றவள். கணவரின் இறப்பிற்கு பின்பு அவளது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் தன் மகனின் எதிர்கால வாழ்வை குறித்த சிந்தனையாகவே இருந்தது. தன்னிடம் இருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தாள். மீதி சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவுகளுக்காக பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். அவளது மகன் நல்ல ஒழுக்கமிக்கவன், இரக்கமானவன், புத்திசாலி. ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் செயல்பாடுகள் இருந்தன. பள்ளியில் பரீட்சையில் முதல் தரத்தில் தேறினான். இந்த செய்தியை அறிந்தவுடனேயே அந்த தாய் அவளுடன் பாடசாலை நோக்கி ஓடினாள். மகனின் வகுப்பறை எது என அறிந்து அங்கு சென்று அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள். இறைவனை புகழ்ந்தாள். சந்தோஷத்துடன் வீடு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். மகனின் வருகையை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து காத்திருந்தாள். மகன் வந்தவுடன் வாஞ்சையுடன் அருகில் சென்றாள். ஆனால் மகன் முகத்தை திருப்பிக் கொண்டான். தாயுடன் பேசவில்லை. நேராக அறைக்குள் சென்று படுத்து விட்டான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பதற்றத்துடன் ஓடிச் சென்று என்ன ஆயிற்று என்று கேட்டாள். மகன் சொன்னான், நீ ஏன் என் பள்ளிக்கு வந்தாய்? அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள். நீயோ ஒரு கண் தெரியாத குருடி. என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என கூப்பிடுகின்றனர். இது எனக்கு மிகப்பெரிய அவமானம். இதன் பின்னர் நீ என் பள்ளிக்கூடம் பக்கமே வராதே என்று கோபமாக கத்தினான். தாய் அதிர்ந்து போனாள். ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என சத்தியம் செய்தாள். நாட்கள் செல்ல செல்ல மகனின் சுபாவம் மேலும் மாறுபடத் தொடங்கியது. தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் வரவேண்டாம் என்று தாயை எச்சரித்தான். கலங்கிய கண்களுடன் அதற்கும் சரி என்றாள். பின்னர் சில நாட்கள் சென்ற பின் தனக்கு குருடியுடன் இருப்பது வெட்கம் என்றும் தான் விடுதியில் தங்கி படிப்பதாக கூறி வீட்டை விட்டு சென்று விட்டான். அவனது தாய் மகனை பிரிந்த வருத்தத்தில் தினமும் கதறி துடித்தாள். மகன் இறுதித் தேர்வில் தகுதி பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க தேர்வு செய்யப்பட்டான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தாய் மகிழ்ச்சியடைந்தாள். தலைநகர் சென்று படிக்க வேண்டும், நிறைய செலவாகும். எனவே தனது மீதமிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனுக்கு கொடுத்து அனுப்பினாள். 5 வருடங்கள் கடந்து சென்றன. இப்போது அவளது மகன் ஒரு மருத்துவராகிவிட்டான். அவனை பார்க்க ஆசையா இருந்ததால் பல முறை முயற்சி செய்தும் அவளால் அவனை பார்க்க முடியவில்லை. அவன் அனுமதிக்கவும் இல்லை. சில நாட்கள் கழித்து ஒரு கடிதம் மகனிடமிருந்து வந்தது. அதில், அம்மா, நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள சிறந்த மருத்துவர்களில் ஒருவன். எனக்கும் ஒரு செல்வந்தரின் மகளுக்கும் திருமணம் நடக்க உள்ளது. உன்னை போல் ஒரு பார்வையற்றவளின் மகன்தான் இந்த மருத்துவர் என தெரிந்தால் என் திருமணமும் கௌரவமும் பாதிப்படையும். ஆதலால் நான் இந்த நாட்டை விட்டும் உன் பார்வையை விட்டும் கண்காணாத தேசம் செல்கிறேன். இனி என்னை தேடாது. இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள். இதை பார்த்த தாய் துடித்து போனாள். சில வருடங்கள் கடந்தன. முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண் மட்டுமே அவளிடம் எஞ்சி இருந்த சொத்துக்கள். பசி காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் உணவுக்காக வேலை செய்து வந்தாள் அந்த தாய். அந்த வீட்டின் எஜமானி ஒரு இளம் வயது பெண், இலகிய மனம் படைத்தவள். அவளும் ஒரு மருத்துவராக இருந்தாள். இந்த தாயை தனது தாயாக எண்ணி நேசித்து வந்தாள். எல்லாம் சில காலம் நன்றாகவே சென்றது. ஒரு நாள் அந்த எஜமானியின் கணவன் வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்தான். தனது எஜமானியின் கணவர் வருகிறார் என்பதால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயாரித்து வைத்திருந்தால் அந்த வேலைக்காரியான தாய். வீடு வந்த எஜமானியின் கணவன் சாப்பிட அமர்ந்தான். உணவை இளம் மனைவி பரிமாற ஆசையாக சாப்பிட்டான். திடீரென அவன் முகம் மாறியது. தன் மனைவியின் முகத்தை பார்த்து, இதனை நீ சமைத்தாயா என்று கேட்டான். மனைவி குழப்பத்துடன் இல்லை என்றாள். அப்படியானால் யார் சமைத்தது என்று அவன் கேட்க, வீட்டு வேலைக்காரி சமைத்தாள் என்றாள் மனைவி. உடனே அவன் எழுந்து அடுப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான். உள்ளே அவனது தாய் நின்றிருந்தாள். அதிர்ந்து போனான். இவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா என்று ஆத்திரமும் வெறுப்பும் அவன் மூளையை ஆட்டுவிட்டது. அந்த தாய்க்கோ என் மருமகளா என் எஜமானி என்றும் தன் மகனை கண்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளின் இதயத்தை நிரப்பின. உணர்ச்சி பெருக்கால் இருவருமே பேசவில்லை. மீண்டும் சாப்பாட்டு அறைக்கு வந்த கணவன் தன் மனைவியை பார்த்து, இந்த குருடியை உடனடியாக அனுப்பிவிடு என்று கத்தினான். அவன் போட்ட சத்தம் அங்கே அடுப்படியில் நின்றிருந்த அந்த அபலை தாயின் இதயத்தை முட்டி மோதி நின்றது. அவள் துவண்டு போனாள். வாழ்க்கையை இதற்கு பிறகும் வாழ வேண்டுமா என எண்ணி அழுதாள். அந்த இளம் மனைவியோ அது தனது கணவனின் தாய் என்று தெரிந்ததும் இங்கேயே இருக்கட்டும் என்று எவ்வளவோ சொல்லியும் தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே வேறு வழியின்றி அந்த தாய்க்கு போதுமான பணம் கொடுத்து முன்பு அவள் வாழ்ந்து வந்த ஊருக்கே வேதனையுடன் அனுப்பி வைத்தாள். வருடங்கள் கடந்தது. இப்போது அந்த மருத்துவரின் தலைமயிர்கள் நரைக்க தொடங்கிவிட்டன. உடல் சற்று சோர்ந்தும் போய்விட்டது. கணவனின் சுயநலம், நன்றி மறத்தல் போன்ற காரணங்களினால் கருத்து மோதல் ஏற்பட்டு அவன் மனைவியும் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவரை மறுமணம் புரிந்து கொண்டாள். இப்போது மருத்துவரிடம் பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. ஆறுதலுக்கு கூட யாருமின்றி தனிமரமாக நின்றான். மெல்ல மெல்ல தான் தன் தாய்க்கு செய்த துரோகங்கள் மற்றும் அநியாயங்கள் அனைத்தும் அவன் உள்ளத்தை வந்து தொட ஆரம்பித்தன. ஒரு முறை இரவில் எழுந்து அம்மா என கதறி அழும் அளவிற்கு அவனுக்கு தனது பாவங்கள் புரிந்தது. தாயை பார்க்க வேண்டும் என நினைத்தான். ஆனால் போகவில்லை. ஒரு நாள் காலையில் அவன் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார். உன் தாய் மரணத் தருவாயில் இருக்கிறாள், நீ உடனே வா என்பதே அவர் சொன்ன செய்தி. இதை கேட்டு பதறி போனவன் உடனடியாக கிளம்பி தன் தாய் இருக்கும் இடத்திற்கு சென்றான். ஆனால் அவன்
அங்கு சென்றபோது அவளது உயிர் பிரிந்து விட்டது. உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் படுக்க வைத்திருந்தனர். இப்போது அம்மா என கண்ணீர் விட்டு கதறி அழுதான். தன் தாயை நல்ல முறையில் அடக்கம் செய்தான். எல்லா சடங்குகளும் முடிந்த பின் அவனது உறவினர் ஒரு கடிதத்தை கொடுத்தார். தான் மறைந்த பின்னர் ஒருவேளை தன் மகன் வந்தால் மட்டும் இதை அவனிடம் கொடுக்குமாறும் இல்லையெனில் எரித்து விடுமாறும் தாயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் கூறினார். மகன் கடிதத்தை பிரித்து வாசித்தான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதில் இருந்த வரிகள் இதுதான்: என் அன்பு மகனே, எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று. அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டும் இதனை கொடுக்கும்படி கூறியிருந்தேன். மற்றபடி எனது அன்பு என்றும் மாறாதது. அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மகனே, நான் ஒரு குருடிதான். உன் தாய் குருடியாக இருந்திருக்க கூடாதுதான். எனக்கு உன் உள்ளம் புரிகிறது. உன் உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கின்றேன். நான் ஒரு நாளும் உன்னை சபித்ததோ கோபப்பட்டதோ கிடையாது. உன் அப்பா இறந்தவுடன் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றிருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் நான் உனக்காகவே தான் வாழ்ந்தேன். அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே. மகனே, நான் ஏன் குருடியானேன் என்று உனக்கு தெரியுமா? அப்போது உனக்கு சின்ன வயது. சாலையோரத்தில் நீ விளையாடிக் கொண்டிருந்தாய். ஏதோ ஒரு வித பொருள் உன் கண்ணில் பட்டு உனது வலது கண் குருடாகிவிட்டது. மருத்துவர்கள் இன்னொரு வெண்படலம் இருந்தால் மட்டுமே உனக்கு பார்வையை கிடைக்க வைக்கலாம் என்றனர். அப்போது எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோசிக்க நேரமும் இல்லை. அதனால் எனது ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்கச் செய்தேன். எனது கண்தான் என்று உன் கண்ணாக இருக்கிறது. அதை கொண்டுதான் நீ இந்த உலகத்தை பார்க்கிறாய். உனக்கு இதுவும் ஒரு அவமானம் என்று கருதி உனது ஒரு கண்ணை பிடுங்கி எறிந்து விடாதே. அப்படியே விட்டுவிடு. ஏனென்றால் அந்த கண்களால் தான் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். இப்படிக்கு என்றுமே அன்புள்ள உன் அம்மா. இதை படித்த மகன் உருண்டு பிறண்டு அழுதான். இனி அழுது என்ன பயன்? வாழும்போது தாய் தந்தை மீது காட்டாத அன்பையும் பாசத்தையும் இறந்த பின் பூஜை அறையில் அவர்கள் படத்திற்கு காட்டும் மக்களை அவர்களை படைத்தவனே சபித்து விடலாம். பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனைதான் தான தர்மங்கள் செய்தாலும் அது வீண்தான். அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்பதில்லை. பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் புண்ணியம் வேண்டுமென்றால் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள்.